ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? எனக்கு ரொம்ப நாளாகவே ஷவர்மா சாப்பிட்ணுன்னு ரொம்ப டெம்ப்டிங் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் வந்துட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றது அன்ஹெல்த்தின்னு தோணுச்சு. அப்போ நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்லேயே ரெடி பண்ணேன் சிக்கன் ஷவர்மா. அது நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் சிக்கன் நான் பொரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம லைட்டாக எண்ணெய், சால்ட் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா முட்டைக்கோஸோட ராவாக போட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா. ஆனியனுமே அதே மாதிரி சால்ட்டும் ஆயிலும் போட்டு நல்லா தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுட்டேன். மைனீஸ் இவ்வளோ க்ரீமியான மைனீஸ் நான் வீட்டிலேயே தான் மேக் பண்ணேன். இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. இது அப்படியே அட்ஜஸ்டாக ஹோட்டல் ஸ்டைல்லே நான் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. மைனீஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? நான் வீட்டில் தான் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி நான் அடுத்த விளாகில் கொடுக்குறேன். இந்த ஆனியன் கோஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மயோனஸை இதில் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் மைதா மாவில் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மைதா அன்ஹெல்த்தி அப்படின்னால சப்பாத்தி மாவுலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஷவர்மா ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ இதுதான் நமக்கு தேவையான பொருள். இது 3 மட்டும்தான் ஷவர்மாக்கு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மயோனஸை இதில் நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு பைட்டுக்கும் சாப்பிடும் போதுமே நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன் கோஸ், அதை இப்போ நல்லா வச்சுக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் கோஸை இந்த மாதிரி நடுவில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சிக்கன் இருக்கு இல்லையா, இதை நம்ம இதில் நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களா? அப்புறமா 1 ஸ்பூன் மைனஸ் எடுத்து லைட்டாக இது போல் மேலே வச்சுக்கோங்க. அந்த சிக்கன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா மேலே, அதில் லைட்டாக போட்டுட்டு இப்போ நம்ம ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது எப்படியே நம்ம ரோல் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ரோல் பண்ணிட்டு காட்டுறேன். சூப்பராக நான் ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு பைட்டுக்குமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ஷவர்மா. செம்ம சூப்பராக இருக்குது காய்ஸ். ஒவ்வொரு பைட் வச்சோன்னே செம்ம டேஸ்டியாக இருக்குது. இந்த ஷவர்மா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.